Hi friends, welcome back to our channel. நாங்கள் தான் அவங்க மதுரை ஜோடி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆளுகளை. நம்ம இன்னும் கோவாவில் தான் இருக்கோம். Day 3 in கோவா. ஸோ அதை தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு 2 பீச் இருக்குது போல். அந்த பீச்சுக்கெலாம் போயிட்டு அப்புறம் ஏதோ ஃபோர்ட்டு இருக்குது போல், அங்கேயும் அப்படியே போய் சுற்றி பார்க்க போகிறோம். போயிட்டு போகிற வழியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அதே ஹோட்டல் தான். இங்கே இப்போ நம்ம இந்த ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டு இதுவும் 4 பூரியும் சேர்த்து 100 ரூபா தான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேட்டு வாங்கினோம்னா இதோட ரொட்டி சேர்த்து வாங்கினோம்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா, 110 ரூபா தான். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கடையை விட்டுறாதீங்க, விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க மக்களே, பீரங்கி குண்டு. நம்ம அப்படியே மேலே போகிறோம். மேலே போயிட்டு உங்களுக்கு அந்த போர்ட்டை காட்டுறேன். அங்கே என்னமோ ஸ்மைல், என்ன பேர் கொடுத்தாங்க தெரியல, அகுரா. மகளே பார்த்துக்கோங்க, நம்ம வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு உங்களுக்கு இங்கே இந்த போர்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். மக்களை இங்கே உள்ள விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 25 ரூபாய். எடுத்துட்டு உள்ள போய்கிட்டு இருக்கோம். பாருங்க காய்ஸ், இதுதான் என்ட்ரி உள்ள போறதுக்கு. இது ஏதோ கோயில் போல, மகாதேவ் டெம்பிள், கோவா. அப்படியே அவங்களோட இதெல்லாம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரி போட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பிளேஸா. இது ஃபோர்ட் காய்ஸ். ஃபோர்ட்னா என்னதுன்னா கோட்டை. நம்ம அது என்னது இதில் செங்கோட்டையா, செங்கோட்டை இல்லை, செஞ்சிக்கோட்டை. அது மாதிரி இதுவும் இங்கே கோவாவில் அகுவாடா நினைக்கிறேன், அகுவாடா ஃபோர்ட். நாங்க மிஸ்டன் காசி அழகி போட்டிக்கு போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய கோட்டையாக இருந்திருக்கும் போல். கோட்டை தான் இருந்திருக்கும் போல இல்லை, அந்த கோட்டையை தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் நிறையா பேர் இருக்காங்க. கீழே இருந்து அப்படியே மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓவரால் வியூ. என்ன தெரிகிறது? போகும் வேணாமெல்லாம் நானும் வருகிறேன் மானே. தவு ஓ குரலி வித்தையா? ஏய் வாவ், just looking like a wow. மக்களை பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த ஃபோர்ட்டோட ஓவரால் வியூ. அந்த நடுவில் இருக்கிறதுலாம் இது ஜெயிலு, பாதாள சிறை. அது உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன். இதுதான் அந்த இது போல ஜெயிலோட பாதையா என்னன்னு தெரியல, உள்ள போகுது அப்படியே.
ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்கு. இங்கிட்டு போ அப்படியே எல்லாம் ஒரே கனெக்ட் ஆகும் போல அந்த லாஸ்ட்ல. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாதாள சிறை, பார்த்துக்கோங்க. ஓப்பன் வெளிச்சத்துக்காக விட்டுருக்காங்க, ஓப்பன். கீழே அது வந்து மேல இருந்து பார்க்குற வெளிச்சத்துக்காண்டி மேல இருந்து பார்ப்போம். மக்களே இது ஃபுல்லாக அப்படியே எல்லாமே ஒன்னொன்னும் தனித்தனியா இருக்குமா, இல்லை கீழே ஃபுல்லாக ஓப்பனான்னு தெரியல, தெரியவே மாட்டுது. கீழே ஒண்ணுமே தெரியல, அடியில இருட்டா இருக்கு. மக்களே இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு படா. இதுல கீழே தெரியுதான்னு, இந்த தெரியுது பாருங்க, உள்ள தண்ணி தெரியுதா, அதுதான். இது ஃபுல்லா ஒண்ணு அப்படியே கனெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மக்களே இங்க ஏதோ போட்டு வச்சிருக்காங்க மக்களே. இது ஃபோர்ட், இத்தனை ஃபோர்ட் இருக்கு போல இங்க. அதுல இதுவும் ஒரு ஃபோர்ட். மக்களே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் பாதாள சிறைன்னு சொல்லி காட்டினேன்ல, அது பாதாள சிறை கிடையாது ஆக்சுவலாக. அது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வாட்டர் சேமித்து வைக்கிற இடமா. இப்போ தான் நானே பார்த்தேன் வந்துட்டு. இங்கே வரும்போதே போர்டு வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயும். நாங்கள் அதை பார்க்காம மேலே போயிட்டோம். ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே இதை ஜெயிலு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மேப்பை நல்லா காட்டுறேன் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வேலை தான் அப்படி வரும், அப்படியே மேலே போகுது. இதுதான் நடுவில் வாட்டர் ரிசர்வியர். இந்த அருக்கு பாருங்க, இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு எத்தனாயிரம் கேலன்ஸ் பாருங்க, லட்சம் 23,76,000 கேலன்ஸ் வந்துட்டு இது கெப்பாசிட்டியா. மக்களே நம்ம அந்த பீச்சை பார்த்து முடிச்சுட்டு இப்போ பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம். பாகா பீச் ஆல்ரெடி நீங்கள் டே 1ல் பார்த்துருப்பீங்க. அது வந்து சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. இங்கே நைட்டில் நல்லா இருக்கும்னு சொல்லவும் திரும்ப இப்போ இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பாகா பீச்சில் இருந்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். மக்களே இதுதான் பாகா பீச்சோட நைட் வியூ, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து வெளியே இப்படி உட்காந்துருக்காது, ஃபுல்லாகவே நம்ம சாப்பாடு அப்புறம் லிக்யூரு இங்கே எதுனாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எதுனாலும் எல்லாமே பே பண்ணி தான் சாப்பிட்ணும். காம்ப்ளிமெண்ட்ரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டும் தனியாக காசு, லிக்யூரும் தனியாக காசு. அதுவும் வாங்கினாலுமே வெளியே இருக்கிறத விட இங்கே வந்துட்டு ப்ரைஸ் எல்லாமே ஹையாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் வெளியே வாங்கிடலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாகா பீச் பக்கத்தில் டிட்டோஸ் லயன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஜே பார்ட்டி இதெல்லாம் இருக்கான். இப்போ தான் பார்த்தோம். ஸோ அங்கே போயிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து கவர் பண்ணுறேன். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. மக்களே இதுதான் மக்களே டிட்டோ லைன், பாகால டிட்டோ லைன் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா ஃபுல்லாகவே டிஜே அண்ட் பார்ட்டிஸ் அப்புறம் மசாஜு ஸ்பா எல்லாமே இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் அவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எதுக்கு போக போகிறதில்ல, சும்மா அவங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னு சொல்லி தேடி வந்துருக்கோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு முடிச்சுட்டு பேசாமல் கிளம்ப வேண்டியதுதான்.
ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே போதைப் பொருள் ஐட்டங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கோவாவில் நாங்கள் வந்த டைமு சீசன் கிடையாது போல், அதனால தான் கூட்டம்லாம் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டயத்தில் வந்தால் தான் நல்ல கூட்டமாக இருக்குமா. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த டயத்தில் வர பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனாலே கும்மாவே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே நேராக போனால் பாகா பீச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு முடிஞ்சு அப்படியே நேராக போனால் பீச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கிடச்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆச்சரியம் பாருங்க. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோதான், இதான் டிட்டோ ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு லாஸ்ட் எண்டு இது. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் வந்துட்டு பீச் ஃப்ரெண்ட்ஸ். இவர் டிட்டோ போல, டிட்டோ ஹென்ரி டி சோசோவா ஏதோ போட்டிருக்காங்க. இவருக்காண்டி தான் இந்த தெருவில் பேர் டிட்டோன்னு பேர் வச்சுருக்காங்க போல இந்த ஸ்ட்ரீட்டுக்கேவும். இவர் தான் ஹெட்டு, பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டே 3யோட விலாகை வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். டே 4 விலாகும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எல்லா வீடியோவும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.